எக்ஸாம்பிள் 1.7 பற்றி பார்க்கலாம். எனக்காவது இப்படி யோசித்து பார்த்துக்கிங்களா? 2 நம்பர் எடுத்துக்கிறோம், 5யும் 3யும் எடுத்துக்கிறோம், 2 நம்பரையும் ஆட் பண்ணுவோம். நமக்கு ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து 8 தான் கிடைக்குது. இப்போ இதே 2 நம்பர்ஸை நம்ம மாற்றி ஆட் பண்ணுவோம். அதாவது 3யை ஃபஸ்ட்டும் 5யை செகண்டும் வச்சு ஆட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து 8 தான் கிடைக்கிது. இது ஏன் இப்படி நம்ம பிளேஸை மாற்றி வச்சு ஆட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குன்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கீங்களா? இன்னொரு நம்பர் கூட நம்ம வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 எடுத்துக்கிறோம், 30 எடுத்துக்கிறோம், ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 40 கிடைக்குது. அதேமாதிரி நம்ம பிளேஸ் மாற்றி ஆட் பண்ணுவோம். 30 கூட்டல் 10, அப்போவும் ஆன்சர் வந்து 40 தான் கிடைக்குது. இதேமாரி நீங்களும் 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி நம்மளால் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் எல்லாத்தையுமே நம்மளால் எழுத முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது a + b = b + aன்னு சொல்லி எழுதிடுறோம். இங்கே ஏயும் பியும் வந்து வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சம்மில் ஏயோட வேல்யூ 5யும் பியோட வேல்யூ 3யும், அதேமாதிரி செகண்ட் சம்மில் ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 30. இதேமாதிரி ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எந்த நம்பர்னாலும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏயோட வேல்யூ 4ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம். அடிஷனில் வந்து 2 நம்பரை நம்மளால் பிளேஸ் மாற்றி ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்ல. இது வந்து ஒரு அடிஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ரொம்பவே முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது நல்லா ஞாபகம். எப்போவுமே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு கேட்கும்போது நமக்கு வந்து a + b = b + aன்னு சொல்லி ஞாபகத்துக்கு வேணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 120 + 51 + 120 ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம், ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான் சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிடுவோம். 120யும் 51யும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 0யும் 1 ஆட் பண்ணால் 1, 2யும் 5 ஆட் பண்ணால் 7, 1 அப்படி போட்டால் நமக்கு 171 கிடைக்கிது. இந்த சைடும் 1யும் 0யும் ஆட் பண்ணால் 1, 5யும் 2யும் ஆட் பண்ணும்போது 7, மிச்சம் 1, 171. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். நம்ம இந்த ரெண்டுமே ஈக்குவல்ங்கிறத எப்படி சொல்லுவோம்னா, இந்தமாதிரி ஆட் பண்ணி சொல்லியிருக்கோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சும் நம்ம வந்து சொல்லலாம் 2 நம்பருமே ஈக்குவல் தான் சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ 2 நம்பர் இருக்கும்போது அதோட பிளேஸை மாற்றி வச்சு நம்ம ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் கிடைக்குன்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். அதோட பேர் தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து 3 நம்பருக்கும் இது ஒர்க் ஆகுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறோம். 1, 2, 3, 3யும் ஆட் பண்ணுவோம். இந்த ப்ராக்கெட்டுனா எதுவுமே இல்லை, ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கேஸில் 2யும் 3யும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா 1க்கும் 2க்குனா ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸோ 1யும் 2யும் கூட்டும் போது நமக்கு ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். +3 ஆன்சர் வந்து 6. இப்போ நம்ம பிளேஸ் மாற்றி ஆட் பண்ணி பார்ப்போம். 1 and 3 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 4, 4யும் 2யும் ஆட் பண்ணால் நமக்கு 6. இன்னொரு டைம் கூட நமக்கு பிளேஸை மாற்றி ஆட் பண்ணி பார்ப்போம். 3யும் 1 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4 கிடைக்கும். 2, 6. ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று கற்றுக்கிடலாம். 3 நம்பர் இருந்தாலும் அதோட பிளேஸை வந்து மாற்றி வச்சு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. இதுதான் கூட்டலோட வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுவோம்னா, a + b, 3ஆவது நம்பரை குறிக்கிறதுக்கு சின்னு இன்னொரு லெட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா?
இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ரொம்பவே முக்கியமானது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் சம் சால்வ் பண்ணலாம். செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்து அது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும், 3 நம்பர் இருக்குது. நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லிட்டு போயிடலாம். இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ஒன் டைம் வந்து சால்வ் பண்ணி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்ஸை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ -5 அப்படி வச்சுக்கிறோம். ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். -4ஐயும் -3ஐயும் ஊற்றும்போது நமக்கு ஆன்சர் வந்து -7 கிடைக்கும். இப்போ -5ஐயும் -7ஐயும் ஊற்றினா நமக்கு ஆன்சர் -12 கிடைக்கும். அடுத்து -5ஐயும் -9ஐயும் ஊற்றும் போது நமக்கு ஆன்சர் -9 கிடைக்கும் ப்ளஸ் -3. இப்போ இந்த 2 நம்பரையும் கொடுத்தா நமக்கு ஆன்சர் வந்து -12 கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 2 சைடுமே -12 தான் கிடச்சிருக்கு. ஸோ மேலே உள்ள 2 எக்ஸ்பிரஷனுமே வந்து ஈக்குவல் தான். இந்த எக்ஸ்பிரஷன் ஈக்குவல்னு சொல்லி நம்ம வந்து இந்தமாரி சால்வ் பண்ணியும் சொல்லிடலாம், இல்லை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் வந்து சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.7 நம்ம கற்றுக்கிட வேண்டியது 2 முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட நேம் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, 2 நம்பரை வந்து நம்ம பிளேஸ் மாற்றி வச்சு ஆட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் சேமாக தான் இருக்க போகுது. அடுத்து இப்போ படித்தா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, சேம் தான், பட் 3 நம்பர் இருக்கும்போது நமக்கு வந்து கூட்டல் அடிஷனில் வந்து ஆர்டர் வந்து முக்கியம் இல்லை. எந்த ஆர்டரில் நம்ம கூட்டினாலும் நமக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்க போகுது.